வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்ம விபூஷன் விருது பெற்ற பேராசிரியர் ஜெயந்த் நார்லிக்கருக்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டது. 8 விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகளும் 14 இளம் விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் யுவ விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகத்தின் அரோமா மிஷன் குழுவினருக்கு விஞ்ஞான் டீம் விருது வழங்கப்பட்டது. மக்களவை விவாதங்களில் பிராந்திய மொழிகளுக்கு முக்கிய இடமளிப்பதன் மூலம் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தியதற்காக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையினால் அனைவரும் பெருமிதம் அடைவதை காண்பது மகிழ்ச்சிக்கு உரியது என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் மல்காங்கிரி மாவட்டத்தில் இன்று 10 பெண்கள் உட்பட 22 மாவோயிஸ்டுகள் போலீசாரிடம் சரணடைந்தனர். புதுச்சேரி அரசின் மின்துறையில் நேரடி நியமனம் மூலம் கட்டுமான உதவியாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 159 பேரில் 132 பேருக்கு நாளை நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. காசி தமிழ்ச் சங்கமத்தை ஒட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சென்னை செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 10 நாள் தமிழ் கற்கலாம் பயிலரங்கில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 30 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். மாஹேயில் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் கலை பண்பாட்டுத்துறையும் இணைந்து மண்டல நிர்வாகத்தின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் மாஹே ரிவரி சோனிக் ஃபெஸ்ட் கலை விழா வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் 2வது 20 ஓவர் போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை அணி 129 ரன் என்னும் வெற்றி இலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.